ப்ளவுஸ் பேக் பார்ட்டில் அந்த மார்பு சுற்றளவு அளவெடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒரு சின்ன தவறுதல் பண்ணுறாங்க. அதை எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ அகலம் இப்படி தான் நம்ம ஆக்சுவலாக எடுப்போம். ஒவ்வொருத்தவங்க வேறு மாதிரி எடுப்பாங்க. அது அப்புறம் சொல்கிறேன். 9.5 இருந்தது அகலம். உள்ளது ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ விட்டுருக்காங்க? 1.25 விட்டுருக்காங்க. அப்போ 9.5 + 1.25 எவ்வளவு? 11.25. இந்த 11.25 பின்பக்க மார்பு சுற்றளவில் பாதி தான். நம்ம விரித்து வச்சு எடுக்கும்போது இது டபுள் ஆகும். எவ்வளோ வரும்? 22.5. முழு பங்கு 22.5. 11.25 + 11.25 22.5. இதே இது ஒவ்வொருத்தவங்க அந்த இடத்துல மேலே எடுக்காமல் கீழ்ப்பக்கம் அளவெடுப்பாங்க. இந்த இடத்துல என்கிட்ட கிளாஸ்க்கு வர்றவங்க பிள்ளைங்க எடுத்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் இப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். அவங்களா கற்றுக்கிட்டாங்களா இல்லை வேறு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா எப்படிங்கிறது தெரியாது. இப்படி எடுக்கிறது கரெக்டு தான். ஆனால் அப்படி எடுக்கும்போது ஒரு சின்ன தவறுதல் வரும். இப்போ இது எவ்வளோ இருக்குது? 19.5 இருக்குது. டாட் ஒரு 3/4 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. அப்போ 3/4 + 3/4 2 டாட்டுக்கும் சேர்த்து 1.5 இன்ச்சு. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 21. அப்போ எவ்வளோ வருது? நம்ம மேல் எடுத்த அளவும் கீழே எடுத்த அளவும் சேமாக இருக்கணும். ஒன்று போல் வரணும்ல. ஆனால் வரல. 21. ஏன்னா சைடில் இங்கே துணியை கட் பண்ணி விட்ருப்பாங்க. துணி அதிகமாக இருந்தால் ஒருத்தங்க கட் பண்ணி விட்ற. இப்படி கட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா அந்த ப்ளவுஸில் நம்ம அளவு எடுத்தால் சரியாக இருக்காது. கீழே கம்மியாக வரும், மேலே கூட இருக்கும். அப்போ ப்ளவுஸ் தப்பாக காணாது. இதே இது கட் பண்ணாமல் இருந்தாங்கன்னு வைங்க, நீங்கள் இப்படி எடுக்கிறது சரிதான். இப்படி சைடில் கட் பண்ண ப்ளவுஸில் துணி அதிகமாக இருந்தால் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ளவுஸில் நீங்கள் இப்படி எடுத்தால் கண்டிப்பாக தப்பு வரும். அதனால் நீங்கள் கீழே அளவெடுத்தாலும் மேலேயுமே அளவெடுத்துக்கோங்க. எப்பயுமே மேலே அளவெடுத்து பழகிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல். சப்ஸ்கிரைப் மீ, சப்போர்ட் மீ, ஷேர் மீ.